சில ஆண்டுகளுக்கு முன்னால் மேல்நாடு ஒன்றிலே பெல்லா பள்ளியிலிருந்து மாலையில் வீடு திரும்ப இருக்கும் பிள்ளைகளுக்காக தன்னுடைய சமையல் அறையில் பிஸ்கட் செய்து கொண்டிருந்தாள். அப்பொழுது திடீரென்று தொலைபேசி மணி ஒலித்தது. தொலைபேசியை எடுத்து ஹலோ என்று பேச துவங்கிய போது அவள் சற்றும் எதிர்பாராத அவளுடைய பழைய சிநேகிதியனுடைய குரல் கேட்டது பெல்லாவிற்கு மிக்க மகிழ்ச்சி. தொலைபேசியில் பெல்லாவை அழைத்த அவளுடைய சிநேகிதி, சரி, இப்பொழுது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டாள். அதற்கு என் பிள்ளைகளுக்காக பிஸ்கட் செய்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினாள். உடனே தோழி, நீ என்ன உடை உடுத்திருக்கிறாய் என்று கேட்டாள். அதற்கு பெல்லா, ஒரு பழைய நீல நிறை உடை அணிந்திருக்கிறேன், அதற்கு மேல் உடை அதிகம் அழுக்காகாமல் இருக்க ஏப்ரன் அணிந்திருக்கிறேன் என்று கூறினாள். சரி, என்னிடத்தில் நீ எல்லாவற்றையும் கூறிவிட்டாய், எனவே நீ ஏமாற்ற முடியாது. இன்று மாலை நம் ஊரில் உள்ள டவுன்ஹாலில் இருக்கும் வண்ணமாய் வா என்ற மாலை விருந்திற்கு நீ வரவேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். அது மட்டுமல்ல, நீ இப்பொழுது என்ன உடையில் இருக்கிறாயோ அப்படியே நீ வர வேண்டும், இது மிகவும் முக்கியம் என்றும் அவளுடைய சிநேகிதி கூறினாள். சரி என்று ஒத்துக்கொண்ட பெல்லா கண்ணாடியின் முன்னால் போய் தன்னைத்தானே பார்த்து கொண்டாள். அவள் உடையில் ஆங்காங்கே பிஸ்கட் செய்வதற்காக பயன்படுத்திய மாவு ஒட்டி கொண்டிருந்தது. தான் எப்படி இருக்கிறேன் என்பதை எந்த விதத்திலும் மாற்ற முடியாது. ஆனால் விருந்திற்கான அழைப்பு மிக முக்கியமானது என்பதால் இரவிலேயே அதே உடையில் டவுன்ஹால் சென்றாள். பலர் தாங்கள் இருக்கும் வண்ணமாகவே வந்திருந்தாலும் ஒரு சிலர் தங்களை தாங்களே நன்றாக உடுத்தி ஜோடனை செய்து வந்திருந்தார்கள். நம்மை படைத்த கடவுள் நம்மையும் இன்று ஒரு விருந்திற்கு அழைக்கிறார். அதுவும் நாம் இருக்கும் வண்ணமாகவே வரவேண்டிய ஒரு விருந்து. உங்கள் தலைமுடி எப்படி இருக்கிறது என்பதை குறித்து அவருக்கு கவலை இல்லை. நீங்கள் என்ன உடை உடுத்தி இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல. உங்கள் பழைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை குறித்தும் அவருக்கு பிரச்சனை இல்லை. அவரை சந்திப்பதற்காக நீங்கள் எதையும் சுத்தம் செய்ய வேண்டியதும் இல்லை. உங்கள் நன்மைக்காகவே அவர் உங்களை அழைக்கிறார். கடவுளை சந்திக்க நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் இருக்கும் வண்ணமாகவே அவர் உங்களை நேசிக்கிறார். அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே, நான் அருகே வருகிறேன், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று கேளுங்கள். அவர் சொல்லும் காரியத்திற்கு அப்படியே கீழ்ப்படியுங்கள். அனைத்தையும் உங்கள் நன்மைக்காகவே அவர் மாற்றித்தர ஆசையோடு அழைக்கிறார். என்ன செய்வோமா?